1/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள் நான் பிடித்தமானவர்கள், அன்பானவர்கள். தந்தை உங்களை தான் முன்னேற்றுவதற்கான ஸ்ரீமத் உயர்ந்த வழியை கொடுக்கிறார். எப்போதும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து தன்னை தூய்மையாக்கி கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம தான் வந்து பாபாவுக்கு பிடிச்சவங்க, அன்பானவங்கன்னு சொல்றாரு. அதனால நம்மளை தான் முன்னேற்றுவதற்கு உயர்ந்த வழி கொடுக்குறாராம், ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அப்ப எப்போதும் அவர் வழிபடி நடந்து நம்மளை நாமே தூய்மையாக்கிக்கணும்ன்றாரு. கேள்வி: உலகில் அமைதியின் ஸ்தாபனை எப்போது மற்றும் எந்த விதிப்படி நடக்கிறது? பதில்: உலகில் அமைதியானது மகாபாரத சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும் என நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்காக நீங்கள் முன்னதாகவே தயாராக இருக்க வேண்டும் சொல்றாரு. தனது கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஞானத்தை சிந்தனை செய்து தந்தையின் நினைவின் மூலம் முழுமையாக தூய்மை அடைய வேண்டும். அப்போது இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படும்ன்றாரு. அதான் சொல்றாரு, உலகத்துல அமைதி எப்ப நிலவும்னா மகாபாரத சண்டைக்கு பிறகுதான், 3ஆம் உலக போருக்கு அப்புறம் தான் சொர்க்கம் வரும். அப்பதான் அமைதியா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகணும்ன்றாரு. இப்ப கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்கணும், அதற்கு முயற்சி செய்யணும். அதாவது கர்ம கணக்க முடிக்கணும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கர்மங்களை வென்ற நிலை ஆகணும். அப்புறம் இந்த சிஷின் முதல் இடைக்கடை ஞானத்தை வந்து சிந்தனை செஞ்சு செஞ்சு பாபா நினைச்சு தூய்மையா ஆகணும். அப்போதுதான் இந்த சிஷியில் மாற்றம் ஏற்படும். பாடல்: இன்று இருளில் இருக்கின்றான் மானிடன். ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. நாங்கள் இருளில் இருக்கிறோம், இப்போது ஞானத்தின் 3ஆம் கண்ணை கொடுங்கள் என சொல்றாங்க. நாங்க வந்து இருளில் இருக்கிறோம், எங்க கண்ணை திறந்து வைங்க. கடவுளை சொல்றாங்க, ஞானத்தின் 3ஆவது கண்ணை கொடுங்கன்ட்டு சொல்றாங்க. பக்தியில இந்த பாடல தான் ஓடுது. ஞான கடலிடமிருந்து ஞானத்தை வேண்டுறாங்க. மற்றபடி அஞ்ஞானம் நிறைந்துள்ளது. உலகமே ஒரே அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. கலியுகத்தில் அனைவரும் அஞ்ஞானத்தின் அசுர தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் கும்பகர்ணர்கள் என்றதான் சொல்லப்படுகிறதுன்றாரு. எல்லாமே இப்ப ஞானமே இல்லை, அதாவது அஞ்ஞான உறக்கத்துல உறங்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. தான் தான் இந்த தேகம்னு நினைச்சுக்கிறாங்க. தன்னை ஆத்மானே உணரல. நம்ம ஒரு உயிர், நம்ம தான் இந்த உடல்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடல் வந்து தற்காலிகமானதா, அது அழிஞ்சு போயிடும். நம்ம கடவுளுடைய குழந்தைகள், நம்ம இருக்கிற வரைக்கும் அவரை நினைச்சு நம்ம வந்து பாவத்தை அழிக்கணும். நம்ம வந்து ஞானத்தை வந்து ஞானன்ற ஒளியை ஏத்தணும் நமக்குள்ளார. அது வந்து தெரிய மாட்டேது யாருக்கும். கும்பகாரணம் மாதிரி இருக்கிறாங்க. ஞானம் மிகவும் சுலபமானது என தந்தை சொல்றாரு. ஆனா ஞானமும் ரொம்ப ஈஸின்றாரு. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வேத சாஸ்திரங்கள் முதலானவர்களை படிக்கிறாங்க. பக்தியில எல்லாமே ஒவ்வொரு தர்மத்திலையும் எல்லாருமே அவங்கவுங்க, இங்க நம்ம வந்து பகவத்கீதை மகாபாரதம் எல்லாம் படிக்கிறோம். அது மாதிரி குரான் படிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் என்னென்னமோ படிக்கிறாங்க. ஹடயோகம் கூட செய்யறாங்க. குரு முதலானவர்களே தான் பின்பற்றுகின்றனர் சொல்றாரு. இப்போது அவர்கள் அனைவரையும் விட்டுவிட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா சத்குருவே கழிச்சிட்டாருல, அதனால அவங்களை விட்டுடணும். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. அந்த குருமார்கள்லாம் இந்த ராஜயோகம், அதாவது ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மான்னு நினைக்கிறது, பரந்தாமத்துக்கு போறது, சூட்சுமலோகம் போகிறது, உடலையே விட்டு நம்ம சுத்தி வரோம் பாருங்க, அதுதான் ராஜயோகம். அதெல்லாம் வந்து மற்றவங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது. தந்தை தான் ராஜ்யத்தை கொடுப்பார் இல்லையா, மனிதர்களுக்கு கொடுக்க முடியாதுன்றாரு. ஆனால் அதை தான் காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம் என்று சன்னியாசிகள் சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த சாதாரண அந்த மனிதர்களுக்கு கொடுக்குறாங்களே இந்த சாதாரண சுகம், அது வந்து காகத்தின் எச்சத்துக்கு சமமான சுகம்னு சன்னியாசிகள் சொல்றாங்க. ஏனெனில் அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு ஓடி சென்று விடுகின்றனர். அதாவது ஒரு ராஜ்யமே இருக்கு, ஒரு உலகத்தை ராஜ்யம் பண்றோம், இல்லை ஒரு நாட்டை ராஜ்யம் பண்றோம்னா அது சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க, அது காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்ம கூட வராது இல்லையா. அதனால அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. அவங்க வீடு வாசலே விட்டுட்டு காட்டிக்கு போயிடுறாங்க. இந்த ஞானத்தை ஞான கடலாகிய தந்தை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த ராஜயோகத்தை பகவான் தான் கற்பிக்கிறார். மனிதர்களை தூய்மையாக்க முடியாதுன்றாரு. பதிதா பாவனர் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துபவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பிறவி பிறகுகளாக பக்தி செய்தபடிதான் வந்திருக்கிறாங்க. ஸ்நானம் செய்வதற்காக போறாங்க, கங்கையில் மட்டும் ஸ்நானம் செய்யறதில்ல. எங்காவது நீர் நிறைந்த குளம் முதலானவற்றை பார்த்தாங்க என்றால் அவைகளையும் தூய்மையாக்கக்கூடியது என புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது கங்கையில போய் குளிக்கலாம், சரி, அதாவது பரவாயில்ல. இவங்க எங்க ஒரு குளம் கொட்டை இருந்தாலும் அங்கேயும் போயிட்டு தலையை மூழ்கிட்டு வராங்க. எல்லாமே நம்மளை தூய்மையாக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த உடல்ல முழுக்கு போட்டு வராங்க. அங்கும் கூட கவுமுக்கு பசுவின் வாய் இருக்கிறது. மதுபன்ல நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் வருது, கிணற்றுல இருந்து நீர் வந்தால் அதனை பதித்த பாவனி கங்கை என சொல்லப்படுவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு.
கிணற்றுல இருந்தெல்லாம் வந்து கங்கை நீர் வந்துச்சுன்னா அதை கங்கைன்னு சொல்ல முடியாது, அது பதித பவானி கங்கைன்னு சொல்ல முடியாது. இதுவும் தீர்த்தம் என மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ராமேஸ்வரத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்க குளம் குளமா இருக்கும், அதுல இருந்தெல்லாம் குளத்துல இருந்தெல்லாம் அந்த கங்கைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்றாரு. பல மனிதர்கள் பாவனையோட அங்கே சென்று ஸ்நானம் முதலானவை செய்றாங்க. பக்தியில அதை பாவனையோட ஃபாலோ பண்றாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைச்சிருக்குது, நீங்கள் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, நமக்கு வந்து பதித்த பாவனர் தந்தை தான், ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைச்சா பாவம் போயிடும். மற்ற எங்க போய் நம்ம முழுக்கு போட்டாலும் எங்க குளிச்சாலும் உடல் தான் சுத்தமாகும், ஆத்மா சுத்தமாகாது. எங்க போனாலும் திரும்ப வந்து நம்ம திருந்த மாட்டோம் இல்லையா, சண்டை போடுவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம், இல்லாத வேலையெல்லாம் பண்றாங்க மனுஷங்க. சும்மா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க, கங்கையில முழுக்கு போட்டா தெரிஞ்சிருவோமா? ஆத்மா தூய்மை ஆகாதுன்றாரு. உடம்பு தான் வேணா குளிச்சுட்டு வருவீங்க, மற்றபடி ஆத்மா தூய்மை ஆகாது. இதெல்லாம் நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க நம்ம சொன்னாலும் யாரும் ஏத்துக்கிறது இல்ல. நம்முடைய தேக அகங்காரம் நிறைய உள்ளது, அவங்களுக்கு அகங்காரம் இருக்கு. நாங்கள் இவ்வளவு சாஸ்திரங்கள் படித்திருக்கிறோம்ட்டு சொல்றாங்க. படித்துள்ள இவை அனைத்தையும் மறந்துடுங்கன்ட்டு தந்தை நமக்கு சொல்றாரு. இப்போது இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? ஆகையால் இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி ஆகாய விமானத்துல இருந்து போடுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க நேரா கூட போய் சொல்ல வேணாம், ஏதாவது ஒரு ஆகாய விமானத்துல இருந்து ஏரோப்ளேன் வந்து எழுதி நோட்டீஸ் மாதிரி போடுங்கன்றார். உலகில் அமைதி எப்படி ஏற்படும் என்று இன்றைய நாட்களில் சொல்றாங்க. யாராவது வழி கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு பரிசு கிடைத்தபடி இருக்கிறது. இப்ப வந்து இன்றைய நாட்கள்ல சொல்றாங்க எப்படி இந்த உலகத்துல அமைதி ஏற்படும். அங்கங்க குண்டு போட்டுக்கிறாங்க, அங்கங்க பிரச்சனை இருக்கு இல்லையா, எல்லாம் நடக்குது. அது ஒரு இடத்துல குண்டு போடுறாங்க, ஒரு இடத்துல நிலநடுக்கம், சுனாமி இதெல்லாம் வருது. புரிஞ்சிக்கவே மாட்டாங்க மனுஷங்க, அவங்கள அவங்களே அழிச்சுக்கிறாங்க இல்லையா. யாராவது வழி சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு பரிசு கிடைத்தபடி இருக்கிறதுன்றாரு. இப்ப அமைதிக்கான வழி, இப்ப நோபல் பீஸ் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மதர் தெரசானா அவங்களுக்கு இப்ப பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க, அமைதிக்கான வந்து பரிசு வழங்குறாங்க. அவங்க வழி சொல்றாங்க, அந்த மாதிரி வழி சொல்லும்போது பிரைஸ் கொடுக்குறாங்க. இப்போது அவர்கள் அமைதியை ஸ்தாபனை செய்ய முடியாது. இப்ப வந்து உலகத்துல அமைதியெல்லாம் வராதுன்றார் பாபா. அமைதி எங்கே? பொய்யான பரிசுகள் கொடுத்தபடி இருக்கிறாங்க. இப்ப சரி, நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுக்குறாங்க, ஆனா எங்க இருக்குது அமைதி உலகத்துல? பொய்யா பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. எல்லாம் சண்டை தானே போட்டுக்கிறாங்க, எங்க அமைதியாவா இருக்கிறாங்க? உலகில் அமைதியோ சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஆனா உலகத்துல அமைதி எப்ப வரும், பீஸ் எப்ப வரும்னா இந்த 3ஆம் உலக போர் ஃபுல்லா முடிஞ்ச பிறகுதான், சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும். இந்த சண்டை எந்த சமயத்திலும் தொடங்கலாம்ட்டு பாபா சொல்றாரு. அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய உங்களால் தான் தாமதமே ஆகுதுன்றாரு. இப்ப நமக்கு வந்து அந்த மாதிரி சண்டை நடக்க போகுது, ஆனா வந்து அந்த மாதிரிலாம் பயங்கரமா இருக்கு கடைசி காட்சி. ஆனா நம்மளாலதான் எல்லாம் லேட் ஆகுதுன்றாரு, நம்ம ரெடி ஆகல. குழந்தைகளாகிய நீங்கள் கர்மாதி நிலை அடையும் போதுதான் அது நடக்கும்ன்றாரு. நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டிராமா அப்படியே பேன் மாதிரி நகரும்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நம்ம என்னென்னமோ போன ஜென்மத்துல அது இதுன்னு கணக்கு வழக்கு வச்சிருக்கோம், அதெல்லாம் முடிக்கிறோம். முடிச்சு கர்மங்களை வென்ற நிலை அடையணும். ஆத்ம உணர்வு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் மேல போயிரும் ஃபரிஸ்தாவா. ஒரு சிலர் கீழே இருப்பாங்க, அவங்கவுங்க யோக நிலையில இருப்பாங்க. அப்ப முழு வீச்சுல அந்த உலக போர் நடக்கும். அதில் தான் முயற்சி தேவைப்படுகிறதுன்றாரு. தந்தை சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள்னு சொல்றாரு பாபா. அவரை மட்டும் நினைச்சா போதும், இல்லற விஷயங்களும் இருந்தபடி தாமரை மலர் போல தூய்மையாகுங்கள் தான் சொல்றாரு பாபா. நீங்க எங்கேயும் காட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல. ஐயோ எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் எங்கேயா போயிடுறேன்னா எங்கேயும் போக தேவையில்ல, வீட்டிலேயே இருங்கன்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைங்க மற்றும் சிஷ்யின் முதலிடை கடைசி ஞானத்தை சிந்தனை செய்தபடி இருங்கள்ட்டு பாபா சொல்றார். நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன்பு போல உலகில் அமைதியின் ஸ்தாபனை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் எழுதவும் முடியும்ட்டு பாபா சொல்றாரு. டிராமா படி போன கல்பத்துல எப்ப நடந்ததோ அப்பதான் அமைதியின் ஸ்தாபனை ஏற்படும்ன்றாரு. உலகில் அமைதி சத்தியுகத்தில் தான் ஏற்படும் என்பதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இங்கே கண்டிப்பாக அசாந்தி தான் இருக்கும், இந்த உலகத்துல கண்டிப்பா அசாந்தி தான் இருக்கும். ஆனால் பலர் நீங்கள் சொல்வதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம போய் சொன்னா எத்தனை பேர் நம்புறாங்க? எல்லாம் சும்மா என்ன இவங்க சொல்றாங்கன்ட்டு கேட்டு போறாங்க. ஏனென்றால் அவர்கள் சொர்க்கத்தில் வரவே போவதில்லை. ஏன் அவங்க நம்ப மாட்டாங்கன்னா, அவங்களாம் வந்து மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களாம் அவங்க துவாபரகத்துல இருந்தா வருவாங்க, அதனால அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நிறைய பேர் துவாபரகத்துல இருந்தா வருவாங்க, சொர்க்கத்திலே வர மாட்டாங்க. அதனால நம்ம சொல்றதை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அப்படி என்னும் போது அவங்க ஸ்ரீமத் பண்ணி நடக்க மாட்டாங்கன்றாரு. நம்ம என்னதான் தலையில அடிச்சிட்டாலும் யார் வந்து தேவதை ஆவாங்களோ அவங்கதான் முயற்சி பண்ணுவாங்க, மற்றவங்களும் முயற்சி பண்ண மாட்டாங்கன்றாரு. இங்கும் கூட பலர் தூய்மையாக இருக்க முடிவதில்லை. இங்க கூட நிறைய பேரு பிகேஸே சரியில்லைன்றாரு. பலர் தூய்மையாக இருக்க முடிவதில்லைன்றாரு. உயர்ந்தலும் உயர்ந்த பகவானின் வழி உங்களுக்கு இப்ப கிடைக்கிறது. யாருடைய நடத்தையாவது நன்றாக இல்லை என்றால் உனக்கு ஈஸ்வரன் நல்ல வழி காட்டட்டும் என்று சொல்றாங்க அல்லவா. சொல்லுவாங்க இல்லையா, அது சாதாரணமா பக்தியில சொல்லுவாங்க. நடத்தை சரியில்லைன்னா
கடவுள் உனக்கு நல்ல வழி காட்டணும். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். அதான் அந்த வழிதான் சொல்றாரு. அந்த வழிதான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றாரு. நீங்கள் 63 பிறவிகள் விஷக்கடலில் ஏமாற்றத்தை அடைந்தீர்கள் என தந்தை சொல்றாரு. நம்ம இந்த பக்தி பண்ணி பண்ணி 63 பிறவியா, இந்த பிறவின்னு இல்ல, 63 பிறவியா நம்ம பக்தி தான் பண்ணியிருக்கிறோம். கோயில் கோயிலா திரிஞ்சோம், இந்த 5 விகாரத்துல வர மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏமாற்றத்தை அடைஞ்சீங்கன்றாரு. குழந்தைகளிடம்தான் பாபா பேசுறாரு. இப்போ குழந்தைகளை தான் தந்தை முன்னேற்றுவார் அல்லவா. இப்ப நம்ம தானே கதறி கதறி கூப்பிடுறோம், கடவுளே என்னை காப்பாத்து காப்பாத்து. நம்மளதான் முன்னேற்றுறாரு. முழு உலகத்தை எப்படி முன்னேற்றுவார்? குழந்தைகளிடம் புரிந்து கொள்ளுங்கள் என வெளியிலிருந்து வருபவர்களுக்கு தந்தை சொல்வார். பாபா வெளியில இருந்து வரவங்கள்ட்ட நம்ம மூலமா புரிஞ்சுக்க சொல்லி சொல்றாரு. தந்தை வெளியாட்களிடம் பேச முடியாது. அப்ப மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க ஞானத்தை. அதனால பாபா டைரக்டா அவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டாரு. நம்ம தான் போய் புரிய வைக்கணும். தந்தைக்கு குழந்தைகளை தான் பிடிக்கும் இல்லையா, பாபாவுக்கு நம்மளதான் பிடிக்குமா? மாற்றாந்தாய் குழந்தைகளை பிடிக்காது இல்லையா. இப்ப மாயா கூட போறவங்கள பாபாவுக்கு பிடிக்காது. பாபாவன்னு நினைக்கிறவங்க, பாபா ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க, அவங்களதான் பாபாவுக்கு பிடிக்கும். மாயா பேச்சு கேட்டுட்டு இருக்கிறவங்க, வெளியில உள்ளவங்க, பாபா ஞானத்தையே காது கொடுத்து கேட்காதவங்கள பிடிக்காதான் சொல்றாரு. லௌகீக தந்தை கூட நல்ல குழந்தைகளுக்கு தான் பணம் கொடுப்பாராம். நல்ல குழந்தைகளுக்கு தான் இந்த ஒரு சாதாரண அப்பா இருக்கிறார்ல, வீட்டுல அவர் பேச்சு கேட்கிற பசங்களுக்கு தான் காசு கொடுப்பாரு. அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு வீட்டுல ஒரு 3 குழந்தை இருக்குன்னா 3 ஒரே மாதிரி இருக்காது, ஒன்னு ஒரு மாதிரி இருக்கும். யார் என்னுடையவர்கள் ஆகின்றார்களோ அவர்களுக்கு தான் நான் ஆஸ்தி கொடுப்பேன் என இங்க தந்தையும் சொல்கிறார். இங்க பாபாவும் என்ன சொல்றாரு, என் பேச்சை கேட்டு பிகே ஆனாதான் பிகே. சில பேர் பிகேவே ஆக மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க, சென்டருக்கே வர மாட்டாங்க, போய் டிஸ்சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க, வெளியில போய் தப்பு தப்பா பேசுவாங்க. அவங்களுக்குலாம் பாபா எப்படி ஆஸ்தி கொடுப்பாரு? அவர் பேச்சை கேட்டு அவர் ஸ்ரீமத் படி நடக்கிறவங்களுக்கு தான் பாபா ஆஸ்தி கொடுப்பேன்னு சொல்றாரு. யார் என்னுடையவர்களாக ஆவதில்லையோ அவர்கள் ஞானத்தை ஜீரணமே செய்ய முடியாதுன்றார். சிலர் யாருமே புரியாது, ஞானமே புத்தியில ஏறாது. ஏன்னா இன்னும் பாபாவுடைய அவங்க ஆகலன்னு அர்த்தம். அவங்க ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஞானம் ஜீரணம் ஆகாதுன்றாரு. ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க, அவர்கள் எல்லாம் பக்தர்கள்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா அவங்க பக்தர்கள்னு சொல்றாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், யார் யாரு நம்ம கூட இருக்கிறவங்க ஸ்ரீமத் ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க, கரெக்டா எல்லாமே செய்யறாங்களோ அவங்களாம் நம்ம கூட சொர்க்கத்துல வரவங்க. இப்போ சப்போஸ் ஸ்ரீமத் படியே நடக்க மாட்டாங்கன்னா அவங்களாம் பக்தர்கள், துவாபரயுகத்துல இருந்து வருவாங்க. பிரம்மா பாபா நிறைய பார்த்திருக்கிறார். பிரம்மா பாபா நிறைய பார்த்துட்டாராம். யாராவது பெரிய சன்னியாசி வருகிறார் என்றால் பலர் அவருடைய சீடர்களாக ஆகிறாங்க. நிதி திரட்டுவார்கள், தம்முடைய சக்திக்கு தக்கவாறு நிதி கொடுப்பார்கள். பிரம்மா பாபா அவர் காலத்துல அவர் பார்த்திருக்காரு. பெருசா ஒரு சன்னியாசி வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நிறைய பேர் சீடர் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த காசு திரட்டி அவங்களுடைய சக்திக்கு தக்கவாறு அவங்க நிதி கொடுப்பாங்களாம். இங்கே நிதி திரட்ட சொல்லி தந்தை சொல்லுதில்லை. அவங்க எல்லாம் அந்த கோயில்ல கூட பாருங்க, ஏதாவது ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த உண்டியல் எடுத்துன்னு கிளம்பிடுவாங்க, நிதி திரட்டுவாங்க, அப்பதான் திருவிழா நடத்துவாங்க. ஆனா இங்க பாபா எதுக்காவது நம்மள காசு கேட்டிருக்காரா? நிதி திரட்ட சொல்லி பாபா சொல்றதே இல்லை. குழந்தைகள் அவங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் சொல்றாரு. அவர் எங்க இருந்தாலும் யாராவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா யாராவது கொடுத்து யாராவது எப்படியாவது செய்ய வச்சிருவாரு பாபா. அவங்க மனசுல அப்படியே நிதி எல்லாம் திரட்ட மாட்டாரு எப்பயுமே பாபா. யார் மனசுலயாவது பூந்து யாரையாவது அந்த செலவு பண்ண வச்சு அவங்கவுங்க அந்த டைமுக்கு கரெக்டா அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிடும், அந்த மாதிரி செய்வாரு. ஆனா யாருக்கிட்டையும் நிதி திரட்ட சொல்லி பாபா சொல்லவே மாட்டார். இங்க யார் விதை விதைக்கிறாங்களோ அவர்கள் 21 பேருக்கு அதனுடைய பலனை அடைவார்கள்ட்டு சொல்றார் பாபா. இங்கே நம்ம ஞானத்தை சொன்னாலும் சரி, நம்ம செல்வத்தை சென்டர்ல கொண்டு போய் நம்ம விதைச்சாலும் சரி, இல்ல நம்ம எண்ணங்கள் சொல் செயல் மூலமா எந்த ஒரு சேவை பாபாக்காக நம்ம செய்யறோமோ அதனுடைய பலன் நமக்கு 21 பிறவிக்கு பலனை கொடுக்கின்றார். மனிதர்கள் தானம் செய்தார்கள் என்றால் ஈஸ்வரன் பெயரால் நாம் செய்கிறோம் என்று புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. பக்தியில எந்த தானம் செஞ்சாலும் ஈஸ்வரன் பேரால செய்யறோம்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் என வேற சொல்றாங்க, அல்லது கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் வேற சொல்லிட்டு தான் தானம் செய்யறாங்க. கிருஷ்ணருடைய பேரை ஏன் எடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஏனென்றால் அவர் கீதையின் பகவான்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க, அதனால கிருஷ்ணர் பேர்ல சமர்ப்பணம்ன்றாங்க. ஸ்ரீராதைக்கு அர்ப்பணம் என்று ஒருபோதும் சொல்றது இல்லை. ஆனா நிறைய கடவுள் இருக்காங்களா, எல்லாரையும் விட்டுட்டு கிருஷ்ணார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் தான் சொல்றாங்க. பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் தான் என்று தெரிஞ்சிருக்கிறாங்க. யாராவது செல்வந்தரின் வீட்டில் பிறவி எடுத்தால் முற்பிறவில் நிறைய தான புண்ணியங்கள் செய்திருப்பாங்க, அதனால இப்படி ஆகியிருக்கிறாங்கன்ட்டு சொல்றாங்க அல்லவா. பக்தியில சொல்லுவாங்க புண்ணியவதி அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க புண்ணியவதிப்பா அப்படின்னா அவங்க போன பிறவில புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இங்க பிறந்திருக்கிறாங்க, நல்லா செல்வாக்கா வாழறாங்கன்னு சொல்லுவாங்க பக்தியில. அது மாதிரி பணக்கார வீட்டுல பிறந்தா போற பிறவில இவங்க நல்ல தானம் புண்ணியம் காசுலாம் எல்லாருக்கும் கொடுத்து ஏழைகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால நல்ல வீட்டுல பிறந்திருக்கிறாங்கன்ட்டு சொல்லுவாங்களாம். ராஜாவாகவும் ஆக முடியும், ஆனால் அது அல்ப காலத்திற்கான காகத்திற்கு எச்சத்திற்கு சமமான சுகம்ன்ட்டு பாபா சொல்றாரு. ராஜாக்களை கூட சன்னியாசிகள் சன்னியாசம் செய்விக்கிறாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா
புத்தரே பாத்தீங்கன்னா அவர் ஒரு ராஜா தான். ஆனா திடீர்னுட்டு அவரு சித்தார்த்தரா அவர் பேர் இயற்பெயர். அதாவது திடீர்னு அவருக்கு ஞான உதயம் வந்துச்சு. அந்த போதி மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானம் வந்த உடனே அவர் அப்படியே சன்னியாசி ஆயிட்டாரு. ஆனா அந்த காலத்துல கொஞ்சம் நிறைய பேர் வந்து சன்னியாசிகள் என்ன பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய ராஜாவெல்லாம் கூட சன்னியாசம் பண்ண வச்சுட்டாங்களாம். அப்போது பெண் என்பவள் பாம்பு போன்றவள் என்று சொல்றாங்களாம். அதாவது விஷ விஷ நாகம். பெண்கள் வந்து நரகத்தின் வாசல்னு சொல்லுவாங்க சன்னியாசிகள். அதனால அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம், பெண்கள் என்பவள் பாம்பு போன்றவள்ட்டு சொல்றாங்க. ஆனால் திரௌபதியோ துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்துகிறார் என்று பகவானை கூப்பிட்டார் இல்லையான்ட்டு பாபா ஞாபகப்படுத்துறாரு. திரௌபதிய மானபங்கப்படுத்துறது யாரு? துச்சாதனன் அப்படின்ட்டு சாஸ்திரத்துல இருக்குது. அவர் காடா கிருஷ்ணரை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஆனா இங்க சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க, பெண்கள் தான் நம்ம நரகத்தின் வாசல், பெண்கள் தான் பாம்பு போன்றவங்கன்ட்டு சொல்றாங்க. இப்போதும் கூட அபலைகள் எவ்வளவு கூப்பிடுறாங்க, என் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு பாபா. இவர் என்னை மிகவும் அடிக்கிறாரு, பிகேசிக்கே பிரச்சனை நடக்குது, அதனால சொல்றாங்க விஷத்தை கொடு இல்லாவிட்டால் அடிப்பேன் என்று சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நடக்குது. பாபா இந்த பந்தனங்கள் இருந்து விடுவீங்கள்ட்டு நிறைய குழந்தைகள் பாபாட்ட புலம்புறாங்க. பந்தனம் விடுபடத்தான் போகிறதுன்ட்டு பாபாவும் சொல்றாரு. போக போக டிராமால எல்லாமே விட்டுப்பட்டுருன்றாரு. எல்லாருமே கர்மாதித்தை அடைஞ்சுதானே ஆகணும். கர்ம கணக்கு முடியிற வரைக்கும் தான் எல்லா பிரச்சனையும். அது முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரீ ஆயிடுவோம். கர்மாதி நிலை அடையும் போது எல்லாரும் ஃப்ரீ ஆகி பாபா நினைவுல உட்காந்துருவோம். அப்பதான் விநாசமே வரும். அது வரைக்கும் இந்த கர்ம கணக்கெல்லாம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதுதான். பிறகு 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் மானத்தை இழக்க மாட்டீங்கன்றாரு. இப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 21 பிறவிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே நடக்காதுன்றாரு. அங்கே விகாரமே இருக்காது சொர்க்கத்துல. இந்த மரண லோகத்துல இது இறுதி பிறவியாகன்றாரு. இப்ப இது நம்ம கடைசி பிறவி எல்லாமே இப்ப செட்டில் ஆயிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் நம்ம பொறுத்துக்க வேண்டியது இருக்கு. இது விஷயம் நிறைந்த உலகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. மற்றொரு விஷயத்தை தந்தையே வந்து புரிய வைக்கிறார். இந்த சமயம் மனிதர்கள் எவ்வளவு புரியாதவர்களாக ஆகிட்டாங்க. யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்துக்கு சென்றுட்டார்னு வேற சொல்றாங்க. எல்லாருக்கும் பாருங்க புத்தி அவுட் ஆயிடுச்சு. புரியல, யாராவது செத்துட்டாங்கன்னா வைகுண்டம் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இங்க வாழ்ந்தது நரகத்துல, எல்லா நடத்தைய பாத்தீங்கன்னா நான் தேவதை மாதிரியா இருக்குது இவங்க வாழ்ந்துட்டு போனது. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சாப்பிடுறது, மத்தவங்கள திட்டுறது, உதைக்கிறது, கோவப்படுறது, இவங்கெல்லாம் தேவதை மாதிரியா இருக்கிறாங்க, இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வேற சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மடம், அதாவது என்ன சொல்றது, முட்டாள் மாதிரி இருக்கிறாங்க. புத்தி அப்படி இருக்குன்றாரு. ஆனா சொர்க்கம் எங்கே இருக்கிறது? இவங்களுக்கு தெரியல இது என்ன, இது சொர்க்கமா இல்ல நரகமான்ட்டு. பாபா கேக்குறாரு, சொர்க்கம் எங்கே இருக்கிறது? இது நரகமாக உள்ளதுன்றாரு. இங்க செத்தா இங்கே தானே பிறக்கணும், எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கமே இன்னும் இந்த பூமியில இனிமேதான் வரப்போகுது. நரகத்துலதான் பிறப்பாங்கன்றாரு. சொர்க்கவாசி ஆகினார் என்றால் கண்டிப்பாக நரகத்தில் தானே இருந்திருக்கிறாரு. அது கூட அது சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சரி செத்து போயிட்டாரு வைகுண்டத்துக்கு போயிட்டாரு சொல்றீங்களா, அப்ப இவ்வளவு நாள் அவர் எங்க இருந்தாரு? நரகத்துல தானே இருந்திருக்கிறாரு. ஆனால் யாருக்காவது நேரடியாக நீங்க நரகவாசி என்று சொன்னீங்கன்னா கோபத்துல வந்து ஆத்திரப்படுவாங்கன்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எழுத வேண்டும். இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால் நீங்கள் நரகவாசியாக உள்ளீர்கள் என்றுதானே அர்த்தம்ட்டு எழுதுங்கன்னு சொல்றாரு பாபா. நீங்கள் உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான யுக்தியை நாங்கள் சொல்கிறோம்ட்டு இப்ப சொல்லுங்க. இந்த பழைய உலகம் இப்போது முடிய உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சண்டைக்கு பிறகு 5000 வருஷத்துக்கு முன்பு போல உலகில் அமைதி ஏற்பட உள்ளது என செய்தித்தாள்களில் வெளியிடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப இதெல்லாம் முடிய போகுது. இந்த மகாபாரத போருக்கு முன்னாடி எப்படி உலகத்துல அமைதி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி ஏற்பட போகுதுன்னு நியூஸ் பேப்பர்ல போடுங்க, ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ன்றாரு. அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் இருந்தது. பிறகு அவர்கள் சொல்றாங்க, அங்கு கூட கம்சன், ஜராசந்தன் முதலான அசுரர்கள் இருந்தாங்க. திரேதாவில் ராவணன் இருந்தார். இப்போது அவர்களிடம் யார் மண்டையை உடைத்துக் கொள்வதுன்றாரு. இப்ப நம்ம போய் இதெல்லாம் புரிய வைக்கணும்ன்றாரு. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் இருந்துச்சுன்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, சொர்க்கத்துல கம்சன், கிருஷ்ணர் வாழும்போது கம்சன் இருந்தாரு, ஜராசந்தன் இருந்தாருன்ட்டு சொல்றாங்க. அசுரர்கள் இருந்தாங்கன்ட்டு கதை எழுதியிருக்காங்க. அது மாதிரி திரேதாவுல ராமர் இருந்தார்ல, ராமர் சீதை வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, திரேதாயுகத்துல ராவணன் இருந்தாரு அப்படின்ட்டு சொல்றாங்க 10 தலையோட. அதாவது இந்த மாதிரிலாம் ஒரு மூட நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி அவங்கள்ட்ட போய் புரிய வைக்கிறது? யார் இவங்கள்ட்ட போய் மண்டையை உடச்சிக்கிறதுன்னு கேக்குறாரு. ஞானம் மற்றும் பக்திக்கு இடையில் இரவும் பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. இப்ப நம்ம மற்ற தர்மத்துக்கு கூட நம்ம புரிய வச்சிடலாம் போல இருக்குது. காட் இஸ் லைட்டு, அல்லாஹ் வந்து உருவமற்றவர். சரி, உருவமற்றவர்னு அவங்க சொல்றாங்க. உருவம் இருக்குது, அவர் புள்ளியா இருக்கிறாரு, பிறப்பிறப்புல வர்றதில்லைன்னு மற்ற தர்மத்துக்கு கூட ஈஸியா புரிய வச்சிடலாம் போல இருக்கு. ஆனா நம்ம தர்மத்துக்காரங்களுக்கு புரிய வைக்கிறது உள்ளார மண்டை உடஞ்சிரும் போல இருக்கு. அதான் பாபா சொல்றாரு, பக்தி வேற பண்ணி பண்ணி நம்ம தான் ஆரம்பிச்சு பக்தியில மூட நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்குது.
அதனால பாபா சொல்றாரு, ஞானம் மற்றும் பக்திகளில் இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. இவ்வளவு சகஜமான விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் பதிவது கடினமாக இருக்குதுன்றார் பாபா. ஆக இப்படிப்பட்ட ஸ்லோகன்கள் ஏற்பாடு இப்ப செய்யணும். இந்த சண்டைக்கு பிறகு நாடகத்தின்படி உலகில் அமைதி ஏற்பட உள்ளதுன்ட்டு சொல்லணும்ன்றாரு. ஒவ்வொரு கல்பமும் உலகில் அமைதி ஏற்படுகிறது. கண்டிப்பா இப்ப அமைதி இல்லாத உலகத்துல அமைதி வரும். பிறகு கலியுகத்தின் இறுதியில் அசாந்தி ஏற்படுதுன்றார் பாபா. கண்டிப்பா கலியுக இறுதியில நிம்மதி இல்லாம போயிடுது எல்லாருக்கும். ஆனா ஒரு காலத்துல நல்ல நிம்மதியா தான் வாழ்ந்தோம், அமைதியா இருந்தோம் சொர்க்கத்துல. ஆனா இப்ப அசாந்தி ஏற்படுது. சத்தியுகத்தில் தான் அமைதி ஏற்படுகிறது. கீதையில் தவறு செய்ததால் தான் பாரதத்துக்கு இந்த நிலையே ஏற்பட்டது என்பதை நீங்கள் கூட எழுத முடியும்னு சொல்றாரு. அதாவது கீதை எதிர்த்து கிருஷ்ணர் சொன்னதுதான் பெரிய தப்பு. கீதையை சொன்னது சிவன் சொல்லியிருந்தா இந்நேரம் உலகத்துல அமைதி இருந்திருக்கும்ன்றாரு. 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை போட்டுட்டீங்க, ஸ்ரீநாராயணன் பெயரை கூட போடலப்பா, போடவில்லை என்றாலும் அவருடைய 84 பிறவிகளில் கொஞ்ச நாட்கள் குறைகிறது என்று சொல்லலாம்ன்றாரு. கிருஷ்ணர் பேரை தான் போட்டுட்டாங்க. ஏன் அந்த கிருஷ்ணர் தான் போய் நாராயணன் ஆகிறாரு, அவர் பேரை போட்டுக்கலாம்ல, அவர் பேரை போடலன்றாரு. ஏன்னா அவருடைய 84 பிறவில கொஞ்ச நாள் குறையுது என்று சொல்லலான்றாரு. அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் 30 வயசு ஆன பிறகுதான் நாராயணன் ஆகிறாரு. அதனால நாராயணன் பேரை போடல, கிருஷ்ணரின் பேரை போட்டாங்கன்றார். கிருஷ்ணருடையது முழுமையாக 84 பிறவிகள் ஏற்படுகின்றன. குழந்தைகளை வைரத்திற்கு சமமாக ஆக்குவதற்காக சிவபாபாவை வருகிறார் எனும்போது பெட்டியும் கூட அதற்கேற்றாற்போல் தங்கத்தாலானது தேவைப்படுகிறது. அதில் பிரவேசம் செய்வதற்காகன்றாரு. இப்ப பாபா நம்மளெல்லாம் வைரத்துக்கு சமமா ஆக்கணும்னா அவர் வரணும், ஒரு உடல்ல வரணும். அந்த உடல் அந்த உடல்ல அந்த புத்தி தங்க புத்தியா இருக்கணும். அப்பதான் அந்த உடல்ல அவர் பிரவேசம் செய்யறாரு. இப்போது இவர் பிரம்மா பாபா எப்படி தங்கப்பெட்டி ரதமாக ஆனார் என்றால் உடனே காட்சி தெரிய வைத்தார். இப்ப பிரம்மா பாபா நம்மள மாதிரி தான் இறங்கி இறங்கி வந்தார். இருந்தாலும் அவர் தங்கப்பெட்டியா எப்படி அவர் ரதமா ஆனார்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் காட்சி காமிச்சார். காட்சி காமிச்சு புரிய வச்சார். நீதான் உலகின் எஜமானன் ஆக போகிறான்ட்டு பிரம்மா பாபாவுக்கு காட்சி காமிச்சாரு. இப்போது என்னை மட்டும் நினைவு செய், தூய்மை அடைவாயாக என்று வென்றபோது உடன் தூய்மை அடைய தொடங்கினார். அவருக்கு அசிரீரி குரல் கேட்டுச்சு. சிவபாபா சொல்றாரு, நீதான் உலகத்துக்கு எஜமானா இருந்த, கிருஷ்ணரா இருந்த, திரும்ப அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தின் உலகத்தை படைக்கணும் நீனு. அதுக்கு கருவியா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிற, நீ என்னை மட்டும் நினைவு செய்ய, நினைவு செஞ்சு தூய்மை ஆகு அப்படின்ட்டு சொன்னாரு. அதுல இருந்து அவர் உடனே தூய்மை ஆயிட்டாரு. தூய்மை ஆகாமல் ஞானத்தின் தாரணையே ஆகாதுன்றாரு. நம்ம ஸ்ரீமத் படி நடந்து 5 விகாரத்துல முதல் விகாரத்தை ஃபர்ஸ்ட் விடணும். எல்லாத்தையும் விட்டு விட கோபம்லாம் கூட படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூய்மை ஆயிட்டே வர வரதான் இந்த ஞானமும் நல்லா நம்ம புத்தியில தாரணை ஆகும். தூய்மை ஆகாம அந்த ஞானம் புரியவே புரியாதுன்றாரு. அதுக்குதான் எல்லாத்துலயுமே ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுன்றாரு. சிங்கத்தின் பால் வைக்க தங்க பாத்திரம் கூட தேவையில்லையா? சிங்க பாத்திரம் சாதாரண பாத்திரத்துல ஊத்துனீங்கன்னா ஓட்ட போட்டுக்குமா? அப்ப தங்க பாத்திரத்துலதான் அது சிங்கப்பாலே ஊத்துவாங்களாம். இப்ப பாபா சிங்கப்பால் ஞானப்பால் கொடுக்குறாரு. ஞானப்பால் சிங்கத்தின் பாலுக்கு சமம். இந்த ஞானம் எந்த புத்தியில தங்கும்னா தூய்மையான புத்தியில தான் தங்கும், தூய்மை இல்லாத புத்தியில தங்காதுன்றாரு. அதனால இதுலதான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்கிறாரு. இதை எல்லாராலையும் இந்த ஞானத்தை எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, மத்தவங்க சொல்ல முடியாது. ஏன்னா தூய்மை அதிகம் தேவை. தூய்மை இல்லாம நம்ம எதையும் ஃபாலோ பண்ணாம மத்தவங்க நம்மளால சொல்லவே முடியாது. இதுலதான் ட்விஸ்ட், இதுலதான் பதவியே வச்சிருக்கிறாரு. அதனால எல்லாமே அவர் கரெக்டா டிராமா படி நம்ம சொல்லுவோம்ல, புத்திசாலிகளாம் புத்திசாலி பாபா, நம்ம அவரை ஏமாத்தவே முடியாது. நம்ம மனுஷங்களை ஏமாத்திடலாம், நம்ம கூட இருக்கிறவங்களை ஏமாத்திடலாம், ஆனா ஒருபோதும் கடவுளை நம்மளால ஏமாத்த முடியாது. அவர் யம தர்மராஜா. அவரு கண்டிப்பா கடைசியா கேள்வி கேட்பாரு எல்லாத்துக்குமே. எங்க தெரியுமா வச்சிருக்காரு? எல்லா சிப்பையுமே நமக்குள்ளேயே தான் வச்சிருக்காரு. எங்கேயும் போய் ஏமாத்த முடியாது. சிசிடிவி கேமரா எல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்மளே தான் சிசிடிவி கேமரா. நமக்குள்ளாரே எல்லாம் பதிவாகுது. நம்ம செய்யற பாவம் புண்ணியம், நம்ம என்னென்ன யாருக்கு துக்கம் கொடுக்குறோம், எப்படியெல்லாம் டகால்ட்டி பண்றோம், எப்படிலாம் டிகால்ட்டி பண்றோம், யாரை ஏமாத்துறோம், எல்லாமே பொய் பேசுறதுல இருந்து எல்லாம் நமக்குள்ளாரே ஸ்டோர் ஆகுது இல்லையா? அதனால அது எல்லாமே ஆத்மாவை மட்டும்தான் ஒரு சிப்பை மட்டும் தான் தூக்கிட்டு போவார் மேல. இந்த உடம்புலாம் அழிஞ்சிரும். அப்படியே அந்த ஆத்மா மட்டும் பறந்து போகும்ல, அந்த ஆத்மால எல்லா ஸ்டோரேஜும் இருக்கு. அதுல எல்லாமே பிக்சர் பை பிக்சரா லோட் ஆயிடும். அங்க டிவில ஓடும். அங்க மேல டிவில பெரிய டிவி இருக்குன்னு சொல்றாரு, அங்க எல்லாமே ஓடும். அங்க யம தர்மராஜா எல்லாத்தையும் சித்திரகுப்தன்ட்ட கேக்குறாருன்னு சொல்றாங்கல்ல. சித்திரகுப்தன்றது பாத்தீங்கன்னா இந்த சித்திரம் பிளஸ் குப்தம், அதுதான் சித்திரகுப்தம். சித்திரன்றது இந்த உடல், குப்தன்றது ஆத்மா. இந்த உடல்ல ஆத்மா குப்தமா இருக்குது, அதுதான் சித்திரகுப்தன். சித்திரகுப்தன்
அதாவது ஆத்மா தான் வந்து என்னெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குது, நம்மளோட பாவ புண்ணியம் என்னன்றது அந்த வந்து ஸ்டோர் ஆகுது ஆத்மால. அது எல்லாமே வந்து எடுத்து காட்டுறது பரமாத்மாவுக்கு, யம தர்மராஜாவுக்கு சொல்லி காட்டுறது இந்த ஆத்மா தான். ஆத்மாவே அதுவே போய் மாட்டிக்கும். அவ்வளவுதான். நம்ம எதுவுமே நம்ம என்ன செய்யறோமோ எல்லாமே ஸ்டோர் ஆகுது ஆத்மா. உடலை பார்த்துட்டு நம்ம உடலால நிறைய தவறுகள் செய்யறோம். ஆனா அது எல்லாமே ஆத்மால ஸ்டோர் ஆகுது. அதனாலதான் நம்ம கர்மாவுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயப்படனா கூட கர்மாவுக்கு பயப்படணும். அதான் சொல்றாரு, இப்ப வந்து நீங்க தூய்மை ஆகணும், தூய்மை தான் தேவைன்றாரு. இந்த தாரணை பண்றதுக்கு தூய்மை தேவைன்றாரு. தூய்மையின் உறுதிமொழி கொடுத்து பிறகு இழந்து விட்டால் நினைவு யாத்திரை நின்று போயிடுகிறதுன்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன் பாபா, நான் கண்டிப்பா விஹாரத்துல விட்டுருவேன் பாபான்னு நம்ம உறுதிமொழி எழுதுறோம். பாபாக்கு டெய்லி லெட்டர் எழுதுறோம். எழுதிட்டு திரும்ப திரும்ப விழுறோம்னா அதோட அவ்வளவுதான். அவர் நினைவே நம்மளால செய்ய முடியாதுன்றாரு. ஞானமே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஞானமும் புத்தியில இருந்து போயிரும். காமம் மிகப்பெரிய எதிரி, இது பகவானின் மகா வாக்கியம் என்று யாருக்கும் சொல்ல முடியாதுன்றாரு. அப்புறம் அவங்களால சொல்ல முடியாது. அவங்க யார் தவறு செய்யறாங்களோ அவங்க இந்த வாக்கியத்தை மத்தவங்க சொல்ல முடியாதுன்றாரு. அவர்களுக்கு அம்பு தைக்காது, புரியாது, மத்தவங்களுக்கு புரியாது. இவங்க சொல்றது மத்தவங்களுக்கு புரியாது. பிறகு அவர்கள் பேரளவு ஞானி ஆகிறாங்க. அப்ப அந்த மாதிரி பிகேஸ் பேரளவுக்கு பிகே ஆயிடுறாங்க. உங்களுக்குள் எந்த விகாரமும் இப்ப இருக்கக்கூடாது. தினந்தோறும் இப்ப கணக்கு பாருங்கன்றாரு. தந்தை சர்வ சக்திவான் என்பது போல மாயும் சர்வ சக்திவானாக தான் உள்ளதுன்றாரு. இப்ப பாபா வந்து எப்படி சர்வ சக்திவானா இருக்கிறாரோ அது மாதிரி மாயாவும் நம்மள என்ன பண்ணும், வீழ்த்துறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல அது வந்து இறங்குது. எப்படா இவங்க பலகீனமாவாங்க, இவங்களை வீழ்த்தலான்னு பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம முயற்சி அதிகமா பண்ண பண்ண மாயாவும் அதிகமா நம்மளை தாக்கும். பாபா குழந்தையா ஆகிட்டு பாபா கூட போகணும்னு நம்ம ரெடி ஆகும்போது மாயாவும் ஃபுல் வீச்ல நமக்கு தாக்கும். அது எப்படி சர்வசக்திவானோ அதே மாதிரி மாயாவும் சர்வசக்திவானாக இருக்குதுன்றார். அரை கல்ப காலம் ராவணின் ராஜ்யம் தான் நடக்குது. நமக்கு 2500 வருஷம் நம்ம மாயா கூட தான் இருந்தோம். அந்த 5 விகாரம், அப்புறம் நம்ம மனவழி பிறவழி அப்படிதான் நடந்தோம். தந்தை இல்லாமல் அவர் மீது வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப தந்தை பாபா இல்லாம நம்மளால ராவணனை வெற்றி அடைய முடியாது, மாயாவை வெற்றி அடைய முடியாது. பாபாவை நினைச்சு நினைச்சுதான் அந்த 5 விகாரம் போகும், இல்லைன்னா போகாது. நாடகத்தின்படி ராவண ராஜ்யம் நடக்கத்தான் வேண்டும். ஆனா டிராமாவே இப்படி இது என்னன்னா வெற்றி தோல்வியின் விளையாட்டு சொல்றார் பாபா. அதாவது மாயாவை வெற்றி அடைகிறோம், மாயை வென்று ஜெகஜீத் ஆகி உலகை வென்ற ஆத்மாவாகி நம்ம போயிட்டு அங்க தேவதைகளுடைய ராஜ்யத்துல போயிட்டு வாழறோம். அப்புறம் திரும்ப எல்லாருமே இறங்கி வந்து துவாபரயுகத்துல மாயாட்ட திரும்ப தோத்துரும். இதுதான் வெற்றி தோல்வியின் விளையாட்டுன்றாரு. வெற்றி மற்றும் தோல்வியின் இந்த நாடகம் பாரதத்தில் தான் நடக்குது, வேற எங்கேயும் இல்ல. மற்றவங்க எல்லாம் வர்றாங்க, துவாபரயுகத்துல இருந்து வரவங்க எல்லாம் வர்றாங்க, பிறக்குறாங்க, சாவறாங்க, சாதாரணமா வாழறாங்க, போறாங்க. அவங்களுக்கு சொர்க்கம் நரகம் மாயா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. சொர்க்கத்துக்கும் அவங்க வரமாட்டாங்க, சாதாரணமா வருவாங்க, சாவாங்க, அவங்க நேரத்துக்கு வந்து நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம தான் வந்து பாரதத்துல இருக்கிறவங்க தான், பாரதவாசிகள் தான் மாயாவை வெற்றி அடைறாங்க, மாயாட்ட தோல்வி அடைறாங்கன்றார். இதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இப்ப புரிய வைக்கிறார். தூய்மை அடைவது முக்கியமான விஷயம்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாத்த விட பாபாவை நினைச்சு நினைச்சு தூய்மை ஆகணும், இதுதான் முக்கியமான விஷயம். நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு என்று தந்தை சொல்றார். மற்றபடி சாஸ்திரங்களில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் சண்டை காட்டப்பட்டிருக்குதுன்றாரு. உண்மையில அந்த மகாபாரதத்துல பாண்டவருக்கு கௌரவர்களுக்கு போர் நடந்ததா காமிச்சுக்கிறாங்க, அப்படிலாம் இல்லைன்றாரு. இங்க முக்கியமா பாபா கூட நம்ம இருக்கிறோம், நமக்கும் மாயாவுக்கும் தான் மல்யுத்தம். நம்ம வந்து 5 விகாரத்தை வெல்றதுக்காக பாபாவை நினைச்சு நினைச்சு அந்த 5 விகாரத்தை வெல்றோம். சூதாட்டம் முதலானவைகள்லாம் காட்டியிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்கும்ட்டு பாபா சொல்றாரு. ராஜயோகத்தின் படிப்பு இப்படி நடக்குமா என்னன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. யுத்த மைதானத்து கீதா பாடசாலை நடக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது ராஜயோகத்துல எல்லாம் போயிட்டு இந்த சூதாட்டம் எல்லாம் நடக்குமா, அதெல்லாம் வந்து அப்படி கிடையாதுன்றாரு. யுத்த மைதானத்துல கீதா பாடசாலை எல்லாம் நடக்குமா, ஒரு ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்குதான், போறான். அந்த டைம்ல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதை சொல்லியிருக்கிறாராம். போர் புரியதை விட்டுட்டு யாராவது கீதை கேட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. யுத்த மைதானத்துலாம் கீதா பாடசாலை நடக்குமான்ட்டு பாபா கேட்கிறார். பிறப்பிறப்பற்ற சிவபாபா எங்கே, 84 பிறவுகளை முழுமையாக எடுக்கும் கிருஷ்ணர் எங்கே, அவருடைய கடைசி பிறவில் தந்தை வந்து பிரவேசம் செய்கிறார். இப்ப எவ்வளவு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு மண்டை உடையுது. புரிஞ்சுக்கிறவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுறவங்களும் இல்ல. பிகேஸே நிறைய புரிஞ்சுக்க மாட்டாங்க, இதுல வெளியில உள்ளவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது. பிறப்பு இறப்பற்ற சிவபாபா எங்க இருக்கிறாரு, உடல்லே வராதவர், தூய்மையானவர். 84 பிறவி எடுத்து ஷியாமாகி சுந்தராகி கருப்பாகி வெள்ளையாகன கிருஷ்ணர் எங்கே,
அவருடைய கடைசி பிறவில தான் வந்து கிருஷ்ணருடைய கடைசி பிறவில தான் வந்து அவர் உடம்புல தான் சிவன் வந்து பிரவேசமாகிறார். எவ்வளவு தெளிவாக இருக்குது. இது நமக்கு ஹிந்து தர்மத்துல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் ஃபுல்லா புரியும். மற்ற தர்மத்துல இருக்கிறவங்களாம் ஃபுல்லாவே சொல்ல முடியாது நம்மளால. கிருஷ்ணரு சிவன் அவர்ல பிரவேசமாகறாரு இதெல்லாம் சொன்னா அந்த பேரை கேட்டாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா காட்ஃபாதர்ன்னு சொல்லுங்க, அல்லான்னு சொல்லுங்க ஒத்துக்குவாங்க. அது மாதிரி யாருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வச்சா போதும். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாகவும் இப்ப ஆகணும். இப்ப நமக்கு வந்து சக்தி வேணும் இந்த ஞானத்தை சொல்றதுக்கு. சும்மா அப்படியே வாயால சொன்னா நம்மளும் ஃபாலோ பண்ணாம, தாரணை பண்ணாம, படிக்காம, பாபாவை நினைக்காம எது சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாபாவை நினைச்சு தூய்மையாகி அப்பதான் நம்ம வார்த்தைக்கு சக்தியே வரும். அது வரைக்கும் நம்ம வார்த்தைகளுக்கு சக்தியே கிடைக்காது. நம்ம என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஸ்ரீமத் படி நடந்து நம்ம மத்தவங்க சொன்னாதான் அதை கேட்பாங்க. அதனால இப்ப சொல்றாரு இல்லற விஷயங்கள் இருந்தபடி தூய்மையாகவும் ஆகணும். சன்னியாசிகள் சொல்றாங்க இருவரும் ஒன்றாக இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாதுன்ட்டு. சன்னியாசிகள் வந்து அப்படியே பெட் வைக்கிறாங்க. அப்படியா ஒன்னா இருந்து கணவன் மனைவி தூய்மையா இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, சாத்தியமே இல்ல, அசம்பவம்ன்றாங்க. பாபா இங்க சம்பவமாக்கி காட்டுறாரு. கண்டிப்பா இருந்து என்னோட நான வாழ வைங்க கணவன் மனைவிக்கு நடுவுலன்றாரு. ரெண்டு பேரும் ஒன்னா பிகே ஆகுறாங்க. எப்படி அது? எந்த அளவுக்கு முயற்சி இருக்கு பாருங்க. அப்ப பாபா இந்த இந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்து மாத்துறாரு. கணவன் மனைவியே மாத்துறாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஞானம் வாழ வைங்கன்றார். ஞானம் வந்தா எப்படி நம்ம எல்லாம் சகோதரர் சகோதரன் சொல்லிட்டாரு. ஆத்மா சகோதரன் சகோதரன்ட்டு. அப்ப இந்த மாதிரி நம்மள பாபாவே மாத்துறாரு. தூய்மையாக ஆக்க வைக்கிறாரு. அவங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போறாங்க. நீங்க வீட்டிலேயே இருந்து சன்னியாசி ஆகுங்கன்றாரு. எல்லையற்ற சன்னியாசம் பண்ணுங்கன்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கு எந்த பிராப்தியும் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் எப்படி இருப்பீர்கள் என சொல்லுங்க. அவங்களுக்கு பலன் அவங்களுக்கு எந்த பிராப்தியும் இல்லை. அதனால அவங்க எப்படி வீட்டுல இருப்பாங்க? அவங்க வெளியில தான் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய சம்ஸ்காரமே அப்படிதான், வெளியே தான் போவாங்க. இங்கேயோ உலகின் ராஜ்யம் கிடைக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவங்களுக்கு ராஜ்யம் எல்லாம் கிடைக்கல. அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அகம் பிரம்மாஸ்மின்றாங்க, பிரம்மத்துல ஐக்கியம் ஆகணுன்றாங்க. பரந்தாமத்துக்கு போனா போதும், முக்தி அடைஞ்சா போதும் தான் அவங்க கேட்கறாங்க. அவங்க ஜீவன் முக்தி கேட்கல, அவங்க சொர்க்கத்தை கேட்கல. நமக்கு தான் உலகின் ராஜ்யம் கிடைக்குதுன்றாரு. எனக்காக குலத்தின் மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று தந்தை சொல்றார். இப்ப பாபா சொல்றார் இந்த ஈஸ்வரிய குலத்தின் மரியாதையை காப்பாத்துங்கன்ட்டு பாபா சொல்றார். இவருடைய பிரம்மாவின் தாடிக்கு கூட ரெஸ்பெக்ட் வைங்கன்ட்டு சிவபாபா சொல்றார். நம்ம இங்க வந்துட்டோம், சென்டருக்கு வந்துட்டோம், சேவை பண்றோம், பாபா குழந்தை ஆயிட்டோம்னா பாபாவுக்கு மரியாதை கொடுக்கணும், சிவபாபாவுக்கும் மரியாதை கொடுக்கணும். பிரம்மா பாபாவோட தாடி வயதிற்காவது அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றாரு. அங்க வந்து தவறு செய்யக்கூடாது, டிஸ்சர்வீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் பிகேவாவே இருந்துட்டு போயிடலாம்ல. அங்க இருந்துட்டு இங்க இருந்துட்டு நடிச்சுக்கிட்டு எல்லாம் நம்ம பிகேவாலாம் இருக்கக்கூடாது. ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்லைன்னா நான் பிகேவாவே போயிடலாம். பிகே ஆயிட்டு நம்ம தாடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றாரு. இந்த ஒரு கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்தால் சொர்க்கத்தின் எஜமானன்னு ஆவீங்க. ஒரு கடைசி பிரிவுல நீங்க தூய்மையாயிட்டீங்கன்னா போதும், சொர்க்கத்துக்கே எஜமான ஆயிடுங்க. தமக்காகவே முயற்சி செய்கிறோம், மற்ற யாரும் சொர்க்கத்தில் வர முடியாது. இப்ப நம்ம நமக்காக முயற்சி செய்யணும். மற்றவங்க சொல்லி பாக்குறோம், யாரும் கேட்கலன்னா விட்டுறணும். நம்ம நமக்காக முயற்சி செய்யணும்ன்றாரு. மத்தவங்க யாரும் வரமாட்டாங்க சொர்க்கத்துக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. யாருக்கு பூட்டு தைக்குதோ, யார் கேட்கறாங்களோ அவங்கதான் கேட்டு முயற்சி செய்வாங்க. உங்களுடைய இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதில் அனைவரும் தேவை அல்லவான்ட்டு சொல்றாரு. இப்ப இந்த ராஜ்யம் இங்க ஸ்தாபனை ஆகுது. ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே இங்க வராங்கன்னு சொல்றாரு பாபா. அதனால எங்க எல்லாருமே தேவை. அதனால அந்த முயற்சி தான் அவங்கவுங்க செய்வாங்கன்றார். அங்கே அமைச்சர்கள் இருப்பதில்லை. சொர்க்கத்துல அமைச்சர்கள்லாம் கிடையாது. ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதே அங்க இல்லைன்றார். தூய்மையற்ற ராஜாக்களுக்கு கூட ஒரு அமைச்சர் இருப்பாரு. இங்கே பாருங்கள் எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, தங்களுக்குள் சண்டை போட்டபடி இருக்கிறாங்க. துவாபர யுகத்துல இருந்து ராஜாக்களோட ராஜ்யம், ஒற்றை கிரீடம் உடைய ராஜாக்களுடைய ராஜ்யம் நடக்கும். அங்க கூட ஆலோசனை கொடுக்க ஒரு அமைச்சர் இருப்பாங்க. இப்ப கலியுகத்துல பாருங்க எத்தனை அமைச்சர், பார்லிமெண்ட்ல அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் தான் இருக்குது. அவங்களுக்குள்ளார அவங்க மினிஸ்டருங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்றாரு. தந்தை அனைத்து போராட்டங்கள் இருந்து இப்ப நம்ம விடுவிக்கிறார். இப்ப பாருங்க இந்த உலகமே ஒரே போராட்டமா தான் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நம்மள விடுவிக்கவே கடவுளே வந்துட்டார். பிறகு 3000 வருஷங்களுக்கு எந்த சண்டையும் நடக்காது, நீங்க ஜாலியா இருப்பீங்கன்றார். சிறைச்சாலை முதலானவையில இருக்காதுன்றார் பாபா. அந்த மாதிரி ஒரு உலகத்தை நமக்கு படைக்கிறாரு. நீதிமன்றம் முதலானவங்களும் அங்க இருக்காது. கோர்ட்டு, பிரிசன், ஏன்னா தவறே நடக்காது. தவறு நடந்தாதானே உங்களை கொண்டு போய் பிடிச்சி சிறைச்சாலை போடுவாங்க. எந்த 5 விகாரமே இல்லாத உலகமே படைக்க போறாரு. அங்கே சுகமாக தான் இருக்கும். இதற்காக தான் இப்ப முயற்சி செய்யணும். மரணம் தலை மீது நின்று இருக்கிறது. யாருக்கு எப்ப மரணம் வரும்னே தெரியாதுன்றாரு. முயற்சி இப்பயே பண்ணிக்கோங்க.
நினைவின் யாத்திரையின் மூலம் விக்ரமாஜித் பாவ கர்மங்களை வென்றவர்களாக இப்ப ஆகணும். நீங்கள் தான் செய்தியாளர்கள், அனைவருக்கும் மண்மனாபவ என்ற தந்தையின் செய்தியை கொடுக்குறீங்கன்ட்டு பாபா சொல்றார். இப்ப பாபா வந்து டைரக்டா போய் நம்ம எல்லாருக்கும் சொல்ல மாட்டாரு. நம்ம தான் நியூஸ் நியூஸ் சொல்லணும் எல்லாருக்கும்ன்றாரு. மண்மனாபவ ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்ட்டு செய்தியை சொல்றீங்க. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவகம் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானத்தின் தாரணை செய்வதற்காக தூய்மை அடைந்து புத்தி எனும் பாத்திரத்தை சுத்தமாக்க வேண்டும். வெறும் பேரளவு ஞானியாக ஆகக்கூடாதுன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு முன்னால் நேரடியாக அனைத்தும் அர்ப்பணம் செய்து ஸ்ரீமத் படி நடந்து 21 பிறகுகளுக்கு ராஜ்ய பதவி அடைய வேண்டும்ட்டு சொல்றாரு. வரதானம், ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி விருத்தி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர் அல்லது புத்திசாலி ஆகுக என்ற வரதானம் கொடுக்காரு. இப்ப நமக்கு பாபாட்ட இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு சக்தியும் இப்ப காரியத்துல பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தி எல்லாரும் அதை உணரணும். நம்ம கூட இருக்கிறவங்க உணரணும். அந்த மாதிரி உள்ளுணர்வை மாத்துங்க, விருத்தி செய்யுங்க. விருத்தி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர், சிரேஷ்டமான பணக்காரனா ஆகுங்க அல்லது புத்திசாலி ஆகுங்க. இவ்வளவு நாள் யோகா பண்ணீங்களே, என்னதான் யோகா பண்ணீங்க? அந்த யோகா பண்ணது வாங்கிட சக்தி எல்லாத்தையும் உங்க காரியத்துல பயன்படுத்துங்கன்றாரு. அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர் புத்திசாலி ஆகுங்க. புத்திசாலி குழந்தைகள் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தும் விதையை அறிவார்கள். ஒருவர் எந்த அளவுக்கு சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அந்த சக்திகள் விருத்தி அடையும்ட்டு பாபா சொல்றாரு. ஒருத்தவங்க எந்த அளவுக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் அவங்க வேலை செய்யும் போதோ, அவங்க என்னென்ன செய்யும் போதோ, அவங்க காரியத்துல பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சக்திகள் அதிகமாயிட்டே போகின்றார் பாபா. எனவே அவ்வாறு ஈஸ்வரிய பட்ஜெட் தயார் செய்யுங்கள். உலகின் ஒவ்வொரு ஆத்மா உங்கள் மூலமாக ஏதாவது பிராப்தி அடைந்து உங்களது குணங்களின் மகிமையை இப்ப பாட வேண்டும்ன்றார். அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும், மனசா சேவை செய்யணும். அதன் மூலமா எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும். அவங்க உங்களுடைய குணங்களின் மகிமையை பாடணும். அப்ப நிர்குணமான எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, குணமே இல்லை, நீங்க தான் குணங்கள் நிறைஞ்சவங்கன்ட்டு அந்த லட்சுமி நாராயணன் முன்னாடி போய் பாடுறாங்கன்னா, அப்ப நம்மளோட குணங்களின் மகிமை எல்லாரும் பாடணும். அந்த அளவுக்கு தேவதைகளுடைய குணங்கள் இருக்கணும். அதை நீங்க எல்லாம் காரியத்துல பயன்படுத்துங்கன்றார். அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாருக்கும் முக்தி கொடுங்க அல்லது ஜீவன் முக்தி கொடுங்க. போய் செய்தி சொல்லுங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைக்க சொல்லுங்க. நினைச்சு அவங்க எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல, அவங்க முக்தி கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்க மத்தவங்க பிகேஸ் யாரெல்லாம் வந்து பிகே ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஜீவன் முக்தி செய்தியை கொடுங்க. ஈஸ்வரிய பட்ஜெட் தயாரித்து சர்வ சக்திகளையும் இப்ப சேமியுங்கள் மற்றும் சேமித்த சக்திகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் யாசிப்பதிலிருந்து துக்கம் அஷாத்திலிருந்து விடுவீங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க பட்ஜெட் போடுங்க. இத்தனை பேருக்கு இத்தனை சக்தி கொடுக்கணும், இவ்வளவு பேருக்கு இதெல்லாம் கொடுக்கணும்ட்டு பட்ஜெட் போடுங்க. சர்வ சக்திகளையும் பாபாட்டா வாங்குங்க. அந்த வாங்கின சக்திய எனக்கே சக்தி இல்லைன்னு சொல்லாதே. ஒரு அம்மன் வந்து என்ன பண்றது, எனக்கே சக்தி இல்லை, உனக்கு எப்படி நான் கொடுப்பேன்னு பக்தர்கள்ட்ட சொல்லுமா? சொல்லாதுல்ல. அந்த மாதிரி நம்ம எனக்கே சக்தி இல்லை பாபா, நான் எப்படி பாபா மத்தவங்க சக்தி கொடுக்கறதுன்னு சொல்லாதீங்க. காலையில ஏஞ்சி வாங்குங்க பாபாட்ட சக்திய. சர்வ சக்திகளையும் வாங்கி அந்த சேமிச்ச சக்திகள் எல்லாத்தையும் பட்ஜெட் போட்டு எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரையும் யாசிப்பதுல இருந்து துக்க அஷாத்துல இருந்து விடுவீங்கன்ட்டு பாபா சொல்றார். ஸ்லோகன், சுத்த சங்கல்பங்களை தனது வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக ஆக்கிட்டீங்கன்னா செல்வந்தர்களாக ஆகிடுவீங்கன்றாரு. எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸே உருவாக்கணும், நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது. பாசிட்டிவ் தாட்ஸே நம்மளுடைய விலை மதிப்பற்ற பொக்கிஷமா ஆக்கிட்டோம்னா நம்ம பணக்காரரா ஆயிடுவோம்ட்டு பாபா சொல்றாரு. மாதேஸ்வரி மம்மாவினுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். இப்போது விக்கிரமம் செய்வதில் போட்டி போடாதீர்கள்னு சொல்றாங்க மம்மா. நான் எப்படியாவது எனது விகாரங்களை வசப்படுத்த வேண்டும் என்ற லட்சியம் அவசியம் முதலில் வைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை வெல்லணும்ன்ற லட்சியம் வைக்கணும். அதாவது இஷ்டத்துக்கு நம்ம பிகே ஆனதும் அப்பதான் அதிகமா கோவப்படுறது, அதிகமா எல்லா விக்கிரமும் பண்றது. அந்த மாதிரி இருக்காதீங்க. எப்படியாவது வசப்படுத்தணும், கர்மேந்திரியங்களை அடக்கணும், 5 விகாரத்தையும் வெல்லணும் அப்படின்ற லட்சியம் வைங்கன்றாரு சொல்றாங்க மம்மா. அப்போதுதான் ஈஸ்வரிய சுகம் மற்றும் அமைதியாக இருக்க முடியும். தனது முக்கிய முயற்சியை சுகம் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியில் கொண்டு வருவதாகன்றாரு. நம்மளோட முக்கியமான முயற்சி என்னன்னா நம்ம சுகமா இருக்கணும். என்னதான் சுத்தி பிரச்சனை இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளார அமைதியா ஆழ்ந்த அமைதியில இருக்கணும், சுகமா இருக்கணும். மத்தவங்களையும் அது மாதிரி கொண்டு வரணும். ஆனா இந்த உலகமே பிரச்சனைக்குரிய உலகம்தான். சுத்தி வாயுமண்டலம் கெட்டு போய்தான் இருக்கு. மோசமான வாயுமண்டலம், மோசமான எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனாலும் நம்ம உள்ளுக்குள்ளார அமைதியா சுகமா இருந்து மத்தவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் அமைதியில கொண்டு வரணும்.
இதற்கு பொறுமை சக்தி அவசியம் தேவைன்ட்டு மம்மா சொல்றாங்க. அனைத்திற்கும் ஆதாரம் தன் மீது தான் இருக்குதுன்ற சொல்றாங்க மம்மா. அது எல்லாமே நம்ம மேலதான் இருக்கு. நம்ம மாறினா சுத்தி எல்லாம் மாறிடும். நம்ம டென்ஷன் ஆயிட்டோம்னா சுத்தி எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால பொறுமை சக்தி இப்ப அவசியம் வேணும்ன்றாரு சொல்றாங்க மம்மா. ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் அசாந்தி வந்து விடுவது என்று இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே டென்ஷன் ஆகுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஞானத்தின் முதல் குணம் பொறுமை சக்தி தாரணை செய்வதாகும்ட்டு மம்மா சொல்றாங்க. ஞானத்தின் மூலமா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா பொறுமை சக்தி தான் கிடைக்குதாம். ஞானத்தை படிக்க படிக்க பொறுமையாயிடுறோம். பொறுமை சக்தி தாரணை செய்வதாகும் சொல்றாங்க. அஞ்ஞான காலத்திலும் சொல்லுவாங்க, ஒருவர் எவ்வளவுதான் திட்டினாலும் எனக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று நினையுங்கள். திட்டக்கூடியவர் சுயம் அசாந்தியில் வந்துவிட்டார். அவரது கணக்கு வழக்கு உருவாகிவிடுகிறது. ஆனால் நானும் அசாந்தியில் வந்து விட்டேன், ஏதாவது கூறிவிட்டேன் எனில் அது எனது விகர்மமாக ஆகிவிடும். இப்ப அஞ்ஞான காலத்திலே சொல்றாங்களாம், பக்தியில கூட நம்ம சொல்லுவாங்களாம், ஒருத்தவங்க எவ்வளவுதான் திட்டினாலும் நமக்கு ஏன் பாதிப்பு அப்படின்னு நினைச்சுக்கங்க. அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, அதை கொண்டு வந்து நம்மள்ட்ட காட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு தான் கணக்கு வழக்கு ஏறுது, நமக்கு இல்ல. ஆனா நானும் அவங்க திட்டி நானும் டென்ஷன் ஆகி நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அது எனக்கும் பாவம் ஆயிடும் அப்படின்னு அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க. யாராவது கத்துறாங்களா, அதை ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்ட்டு இயேசு சொல்லுவாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யாராவது திட்டுறாங்களா, நம்ம கம்முன்னு ஆயிட்டோம்னா அது அவங்களோட கணக்கு வழக்கோட முடிஞ்சிடும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டிட்டோம்னா என்ன ஆயிடும், ரெண்டு பேருக்கும் கணக்கு வழக்கு ஆயிடும், விக்கிரமம் ஆயிடும்ட்டு மம்மா சொல்றாங்க. எனவே விக்கிரமம் செய்யும் போட்டி போடாதீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நான் ரெண்டு திட்டு திட்டினேன், என்ன உடனே எதிரால இருக்கிறவங்க 4 திட்டு திட்டுறாங்க என்ன. அப்படியே இதுல போட்டி போட்டுன்னு விக்கிரமம் செய்யறான், அவ்வளவுதான். நீ என்னை இவ்வளவு திட்டியா, நான் உன்னை இவ்வளவு திட்டுறான் பாரு அப்படின்ட்டு கோவப்படுறதுல போட்டி போட்டுட்டு விக்கிரமம் பண்ணாதீங்க, பிக்கி ஆயிட்டுன்னு சொல்றாங்க மம்மா. நான் விக்கிரமங்களை அழிக்க வேண்டுமே தவிர உருவாக்க கூடாது. அப்ப எவ்வளவுதான் மத்தவங்க நமக்கு என்னதான் பிளாக் பால் போட்டாலும் நம்ம அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும், ஒயிட் பால் தான் போடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து விக்கிரமங்களை அழிக்கணும். இப்ப அந்த மீண்டும் மீண்டும் உருவாக்க கூடாதுன்ட்டு மம்மா சொல்றாங்க. பல பிறவிகளாக விக்கிரமங்கள் செய்து வந்தேன் மற்றும் துக்கம் அடைந்து வந்தேன். இப்போது ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறேன். இதை ஞாபகத்துல கொண்டு வாங்கன்ட்டு மம்மா சொல்றாங்க. நான் 63 ஜென்மம் இதை தான் பண்ணிட்டு வந்தேன். அதால எனக்கு துக்கம் தான் கிடைச்சிது, என்ன மிஞ்சிச்சு? இதை பண்ணி நான் திரும்ப திரும்ப துக்கம் தான் அடைஞ்சேன். ஆனா இப்ப எனக்கு ஞானம் கிடைச்சிச்சு இல்லையா? அதனால இப்ப பாபா சொல்றாரு, சாரி மம்மா சொல்றாங்க, இந்த 5 விகாரங்களை இப்ப வெல்லுங்கள்ட்டு மம்மா சொல்றாங்க. விகாரங்களின் விஸ்தாரமும் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க மம்மா. விகாரம்னா நீங்க மட்டும் ஈஸியா காமம் தானே, கோபம் தானே, பற்று தானே, ஆசை தானே, அகங்காரம் தானே, நான் வென்றுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதுலயே குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, பொறாமை, போட்டி, இதெல்லாம் கூட விகாரம் தான். அப்புறம் கவலைப்படுறது, அழறது, எல்லாமே விகாரம் தான். அப்புறம் வெறுப்பு, ஒரு மாதிரி வெறுப்பா பேசுறது, அப்புறம் வந்து சீன்றது, இந்த எல்லாமே வந்து நம்ம, அதாவது அந்த தேவதை மாதிரி இல்லாம செய்யற எல்லா செயலுமே 5 விகாரத்தினுடையதுதான். அது குழந்தை குட்டி, அதோட விஸ்தாரம் கூட இருக்குன்ட்டு மம்மா சொல்றாங்க. மிக சூட்சும முறையில் வருகிறதுன்ட்டு மம்மா சொல்றாங்க. எல்லாமே சூட்சுமம் தான். அகங்காரம், நான் தான் தெரியுமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், மத்தவங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் செஞ்சாதான் ரைட்டு, மத்தவங்க செஞ்சா தப்பு, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு உள்ளார நிறைய சூட்சும முறையில இருக்குது. எல்லாமே அகங்காரத்துல இருந்து எல்லாத்துலயுமே குழந்தை குட்டி பாம்பு, குட்டி குட்டி பாம்பா இருக்கும். அந்த மாதிரி விகாரம் வந்து விஷ விகாரங்கள் அதிகமா இருக்குன்றாங்க. சில நேரம் பொறாமை வந்து விடுகிறது எனில் இவர் இவ்வாறு செய்திருக்கின்றார், நானும் ஏன் இவ்வாறு செய்யக்கூடாது என்று நினைக்கிறாங்க அப்படின்ட்டு மம்மா சொல்றாங்க. போட்டி பொறாமன்னு சொல்லுவாங்கல்ல, போட்டி போடுவாங்க, பொறாமப்படுவாங்க. அவங்க இப்படி செஞ்சாங்கல்ல, நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க. இது மிகப்பெரிய சூட்சுமமான தவறாகும்ட்டு மம்மா சொல்றாங்க. பாருங்களேன், அந்த ஒவ்வொரு விகாரத்துலயுமே நம்ம நினைச்சுக்கிறோம் அது தப்பு இல்லைன்ட்டு, ஆனா அது கூட பெரிய தவறுன்ட்டு அம்மா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம போய் கடவுள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். தன்னை தவறற்றவர்களாக ஆக்க வேண்டும். ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் இதுவும் என்னுடைய பரீட்சை என்ற நினையுங்கள். எல்லாமே எனக்கு டெஸ்ட் பேப்பர் நினைங்க. தினம் தினம் வாழ்க்கையில வர பிரச்சனை எல்லாம் நமக்கு டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு நினைங்க. எனக்குள் எவ்வளவு பொறுமை சக்தி இருக்கிறது, நான் அதிகம் பொறுத்து விட்டேன் என்று கூறி ஒரு முறை ஆபசத்தில் வந்து விட்டால் கடைசியில் தோல்வி அடைந்து விட்டார்ன்ட்டு அர்த்தம்ட்டு அம்மா சொல்றாங்க. இப்ப நீங்க செக் பண்ணுங்க, எனக்குள்ளார பாபா நினைச்சு நினைச்சு எவ்வளவு பொறுமை சக்தி, எவ்வளவு நான் பொறுத்துக்கிறேன். ஒருவேளை ரொம்ப பொறுத்து நம்ம வந்து ரொம்ப பொறுப்போம். அதாவது ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, திரும்ப 5, 6, ஒரு 10 முறை பொறுத்துட்டு 11வது முறை என்ன பண்ணிடுவோம், ஆபாசத்துல வந்து அவ்வளவு நாள் மனசுல என்னெல்லாம் மறைச்சு வச்சிருந்தோமோ எல்லாத்தையும் கொட்டி தீத்துரும். அந்த மாதிரி பேசிட்டோம்னா, பேசுறது இல்ல ஏதோ ஒரு செயல் செய்யறது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னா கடைசியில தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்ட்டு அம்மா சொல்றாங்க. யார் கூறினாரோ அவர் தன்னை கெடுத்து கொண்டார், ஆனால் தன்னை சீராக்க வேண்டுமே தவிர கெடுத்து கொள்ள கூடாதுன்ட்டு அம்மா சொல்றாங்க.
ஆகையால் நன்றாக முயற்சி செய்து ஜென்ம ஜென்மங்களுக்கும் நல்ல பிராப்திகளை இப்போ உருவாக்க வேண்டும்ட்டு அம்மா சொல்றாங்க. மற்றபடி யார் விகாரங்களுக்கு வசமாகி இருக்கிறாங்களோ, யாரிடத்தில் பூதம் பிரவேசமாகி இருக்கிறதோ, பூதங்களில் வார்த்தைகள் இவ்வாறு தான் வெளிப்படும்ன்ற சொல்றாங்க அம்மா. ஆனால் யார் தெய்வீக ஆத்மாவாக இருக்கிறாங்களோ அவர்களது மொழிகள் தெய்வீகமானதாக தான் வெளிப்படும். இந்த பூதங்க எப்படி பேசுவாங்க, அதாவது கோபம் வருது நமக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட வார்த்தை எப்படி இருக்கும்னா கண்ணாம்னான்னு இருக்கும். வார்த்தையெல்லாம் கண்ணாம்னான்னு வெளியே வரும். ஆனா தெய்வீகமான ஆத்மாக்களா யார் இருக்கிறாங்களோ, மாறிட்டே வராங்களோ, அவங்களோட வார்த்தைகள் கூட தெய்வீகமானதாக தான் வெளிப்படும்ட்டு அம்மா சொல்றாங்க. எனவே தன்னை தெய்வீகமாக இப்போது ஆக்கி கொள்ள வேண்டுமே தவிர அசுரர்களாக அல்லன்ட்டு அம்மா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம மாறிட்டே வரணும். பாபா குழந்தையாயிட்ட பிறகு விக்கிரமம் செய்யறத குறைச்சிக்கணும். தெய்வீகம் புத்தி உள்ளவங்களா ஆகி தெய்வீகமா மாறிட்டு வரணும். நம்ம நடத்தை அசுர நடத்தை அல்லன்னு சொல்லி சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிங்கை சொல்றாங்க பாபா. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகின்ற பொழுது இந்த அனுபவத்தின் மூலம் சகஜ யோகி ஆகி பறந்து கொண்டே இருப்பீர்கள். இப்ப பாபாவுடைய அன்பு எப்பயுமே நமக்கு தலை மேல வந்துகிட்டே இருக்குது. எனக்குள்ள பாபா இருக்காரு, நான் சிவசக்தி இணைந்த சுரமா இருக்கேன், அன்பு கடல்ல மூழ்கிட்டே இருக்கேன்னு அந்த அனுபவம் ஆகும்போது எப்பயுமே நம்ம சகஜ யோகியா ஆயிட்டு பறந்துட்டே இருப்போம். பரமாத்மா அன்பு பறக்க வைக்கும் சாதனமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அதுதான் நம்மளை பறக்க வைக்கக்கூடியது. பறக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் பூமியின் ஈர்ப்பில் வர முடியாது. இப்ப பலூன் எல்லாம் பறக்குது இல்ல, அது வந்து பறந்து பூமியை விட்டு வெளியே போகும், பூமியின் ஈர்ப்புல வராது. அந்த மாதிரிதான் பறக்கக்கூடியவங்களுக்கு அந்த பூமியில கீழே நடக்கிறது எதுவுமே தெரியாது. அவங்கள யாராவது திட்டின்னு இருந்தா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க அப்படியே அன்புல மிதந்துட்டு இருப்பாங்க. இந்த லௌகீக அன்பு செலுத்துறவங்களா, லவ் பண்றவங்களா இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு வீட்டுல அவங்க அம்மா அப்பா திட்டினா கூட அது காதலே விடாது. அவங்க மட்டும் ஏதோ ஒரு போதையில இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா அன்புல நம்ம மூழ்கி பறந்துட்டே இருக்கணும்னா இங்க பூமியில நடக்கிற எந்த விஷயமும் நம்ம ஈர்ப்புல கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. மாயை எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடிய ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஈர்ப்பு பறக்கும் கலையில் உள்ளவர்களிடம் சென்றடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. மாயா எவ்வளவுதான் அவங்கள்ட்ட போர் புரிஞ்சு அவங்கள வந்து ஈர்க்கிற அளவுக்கு என்னென்னமோ பண்ணும், என்ன பண்ணாலும் அவங்கள மாத்த முடியாது. அவங்க வந்து பாபாவுடைய அன்புல மூழ்கி இருப்பாங்க. பறக்கும் கலையில யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போகாது அந்த மாயோட ஈர்ப்புன்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.